ஆதவன் தீட்சண்யாவோட கக்கா நாடுன்னு ஒரு ஒரு சிறுகதை ஒன்று இருக்குது. ஓகே. அதில் வந்து ஜனாதிபதியை ரிசைன் பண்ணிடுவார். என்னன்னா நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னாக்கா, எல்லாரை விட சம்பளம் இவருக்கு அதிகம். அப்போ சம்பளத்தை நோக்கி தான் மனிதர்கள் நகர்றாங்க. அதனால் ஜனாதிபதியை இந்த வேலைக்கு ஆசைப்படுற நிலைமைக்கு ஒரு கற்பனை சிறுகதை அது. அப்போ என்னென்னா வருவாய் அது அப்படின்னும் போது நிரந்தரமாக அது இருக்குமா தெரியாது. ஏன்னா எல்லாரும் வந்து வருவாயை நோக்கி நகர்வாங்க. அப்படி தானே. இப்போ நான் ஒரு உதாரணங்களே சொல்லணுன்னாக்கா, நிறைய மத்திய அரசு அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஸ்கேவெஞ்சர் வேரில் பிசி மக்களும் இருக்கிறாங்க. ஓகே. ஏன் நமக்கு ஊடகவியலாளரான உங்களுக்கே தெரியும். நானே கூட வாசிச்சிருக்கிறேன். ஒரு பார்ப்பன பெண்ணு கூட வந்து ஒரு சுடுகாட்டில் வந்து பிணம் எரிக்கிற வேலை செய்கிறாங்க. அப்போ என்னன்னா அது மனமும் வந்து செய்கிறாங்கன்றதுலாம் இல்லை, ஒரு தேவையின் பொருட்டு அவங்க செய்கிறாங்க. அப்போ இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த செக்டாரை நம்ம எப்படி கையாளுறோம்? சாதிய பார்வையோடவே கையாளுறோமா, இல்லை அவங்களுடைய பொருளியல் தேவையை பயன்படுத்தி அவங்கள ஒரு குல தொழிலுக்குள்ளே நிறுத்த போகிறோமா, இல்லை அதை நிரந்தரத்தன்மையாக அதை மாற்றி அவங்கள மேம்படுத்த போகிறோமா அப்படின்ற விவாதம் வேணுன்ற நான்